திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை சகோதரர்களே சகோதரிகளே, இந்த இனிய மாலை பொழுதில் உங்கள் அனைவருக்கும் முருகப்பெருமான் திருநாமத்தாலே, வள்ளற்பெருமான் திருநாமத்தாலே இனிய நல்வாழ்த்துகள். கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தமிழ் இலக்கியங்களில் திருமுருகன். தமிழ் இலக்கியங்களில் திருமுருகன். எல்லையிட்டு கொண்டிருக்கிற காலம் 6 மணிக்கு தொடங்கியிருக்கிறோம். 6:50க்கு என்னுடைய உரை நிறைவு. அதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் போச்சுன்னா 7க்கு மேலே நிறைவாகும். ஒரு 45 நிமிஷங்கள் உங்களோட சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்வேன். இலக்கியங்களில் முருகன். இலக்கியம் என்று சொல்லும்போது 2 வகை இலக்கியங்கள். பழைய இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள். பின்னே வந்தவை சமய இலக்கியங்கள். சங்க இலக்கியம், சமய இலக்கியம். சங்க இலக்கியம் என்பது சங்க காலத்தில் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாடப்பட்ட இலக்கியங்கள், நூல்கள். தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று 3 சங்கங்கள் இருந்தன. அந்த சங்கங்களிலே பழமையான வரலாறு, சிவபெருமானே சங்க புலவராக இருந்தார் என்று ஒரு வரலாறு. நண்பாட்டு புலவனாய் சங்கமேறி நற்கழக கிளி தருமிக்கு அருளியோன்கான் தேவாரத்தில் பாடுறாங்க. சிவபெருமானே சங்கப்புலவராக இருந்தார் என்பது ஒரு பழைய வரலாறு. அதை இந்த காலத்து இலக்கிய புலவர்கள், நவீன இலக்கியவாதிகள், எழுத்தாளர்கள்லாம் நம்ப மாட்டார்கள். சிவபெருமான் கடவுளாச்சே, அவர் எல்லாரும் போல புலவராக இருந்திருப்பாரான்னு. அதே மாதிரி முருகப்பெருமானும் தமிழ்ச்சங்கத்தில் புலவராக இருந்தார் என்று பழமையான வரலாறு. இதையும் இலக்கிய உலகம் அவ்வளோ நம்புறதில்லை. அகத்தியர் சங்க புலவராக இருந்தார் என்பதும் பழமையான வரலாறு. இவங்கெல்லாம் புலவர்கள். சமய இலக்கியம் என்பது தோத்திர இலக்கியம், சாத்திர இலக்கியம். எனக்கு முந்தின பேசினவர் நல்ல சில செய்திகளை வகுத்து தொகுத்து அழகாக காட்டினார். தோத்திரம், சாத்திரம் என்று 12 திருமுறைகள் தோத்திரம், 14 சாஸ்திரங்கள் சாஸ்திரம். பெரிய புராணமெல்லாம் சாஸ்திரம். வள்ளலார் பாடினதெல்லாம் சமய இலக்கியங்களில் தான் சேரணும். எல்லா சமய இலக்கியங்கள்லையும் மொழி இலக்கிய திறன் உண்டு. சமய இலக்கியம்னா வெறும் மதத்தை மாத்திரம் பாடுறது, பக்தியை மாத்திரம் பாடுறது, கோயிலை மாத்திரம் பாடுறதுன்னு பொருள் அல்ல. சங்க இலக்கியங்களில் எவ்வளவு இலக்கிய சிறப்பு, எவ்வளவு இலக்கண சிறப்பு உண்டோ அவ்வளவும் சமய இலக்கியங்களில் மத சம்பந்தமான நூல்களில் உண்டு. தமிழிலும் உண்டு, சமஸ்கிருதத்திலும் உண்டு, வடமொழியிலும் உண்டு. ஆனால் சங்க இலக்கியத்தில் பக்தி எஞ்சி இருக்கும். எது அதிகமாக இருக்கும் என்றால் காதல் அதிகமாக இருக்கும், வீரம் அதிகமாக இருக்கும். சங்க இலக்கியத்தினுடைய பாடுபொருள் எதை பாடுறார்கள்னா காதலை பாடினார்கள், வீரத்தை பாடினார்கள். காதல் வாழ்க்கைக்கு அகத்திணை வாழ்க்கைன்னு பேர். அகத்திணை வாழ்க்கை
அகம்னா வீடு உள்ளே, புறம்னா வெளியே. வீட்டுக்குள்ளே நடக்கிறதெல்லாம் வித்தின் 4 வால்ஸ். வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி குழந்தைகள் இவங்களோட வாழ்கிற வாழ்க்கை அகப்பொருள் வாழ்க்கை, அகத்திணை அப்படின்னு வச்சார்கள். இது தவிர மிச்சம் எல்லாம் புறத்திணை. புறத்திணைன்னா போய் சண்டைக்கு போகிறது வார் மாத்திரமல்ல, வீரம் மாத்திரமல்ல, கொடை கொடுக்கறது இருக்கே அது கூட புறத்திணை தான். இன்டோர் அவுட்டோர் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இப்போ விளையாட்டுலேயே இன்டோர் கேம்ஸ்னு வச்சுருக்கோம், அவுட்டோர் கேம்ஸ்னு வச்சுருக்கோம். அந்த மாதிரி எதையும் அகம் புறம் என்று பிரிப்பது பழைய காலத்து மரபு. ரொம்ப பழைய காலத்தில் அகம் புறம் என்று தான் இலக்கியங்களை பிரித்தார்கள். திணையை பிரிக்கும்போது அகத்திணை புறத்திணை என்று பிரித்தார்கள். புறநானூறு புறம் சம்பந்தமாக பாடப்பட்ட ஒரு 400 பாடல்களை தொகுத்த நூலுக்கு பேர் புறநானூறுன்னு பேர். அகம் சம்பந்தமாக, குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக, காதல் வாழ்க்கை சம்பந்தமாக பாடப்பட்ட நூல்களை எல்லாம் 400 பாடலை தொகுத்து அகநானூறுன்னு பேர் வச்சார்கள். இதுதான் சங்க இலக்கியம். சமய இலக்கியங்களில் பின்ன வந்தவர்கள் இன்னும் பல நுட்பங்களை காட்டினார்கள். சமயத்தை பிரிக்கும் போதே நம்ம சமயம் பிரத்தி சமயம், அகச்சமயம் புறச்சமயம் ரெண்டாக பிரித்தார்கள். அகம் புறம். சங்க காலத்தில் சமயத்து வாழ்க்கையில் அக வாழ்க்கை புற வாழ்க்கைன்னு 2 பிரிவு வந்தது. அதையே சமயங்களில் நம்முடைய ஞானிகள் அகச்சமயம் புறச்சமயம்னு பிரித்தார்கள். சைவம் வைணவம் வேதாந்தம் இதெல்லாம் அகச்சமயம். சமணம் பௌத்தம் இதெல்லாம் புறச்சமயம். அப்படி அகம் புறம்னு பிரித்தார்கள். இது போதாதுன்னு நினச்சி அகப்புறச்சமயம் புறப்புறச்சமயம், அகத்திலேயே கொஞ்சம் வெளியே புறத்தில் இன்னும் வெளியே. அதாவது அகம்னா நம்ம ஹாலில் இருக்கிறது, புறம்னா அகப்புறம்னா நம்ம வராண்டாவில் இருக்கிறது, நம்ம ரிசப்ஷன் ஹால் முன்னாடி ஹால் இருக்கே அங்கே இருக்கிறது அகப்புறம். புறம்னா மைதானத்தில் இருக்கிறது எதுக்கு, புறப்புறம்னா இன்னும் அதுக்கு வெளியே இருக்கிறது. இப்படி பிரித்தார்கள். மூளை அதிகமாக போய்த்தானே பிரிக்கிறார்கள். இந்த கிறிஸ்தவம் இஸ்லாம் இதெல்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து வந்தது. அந்த காலத்தில் இதை பற்றியெல்லாம் நமக்கு அகச்சமயம் ஆறு புறச்சமயம் ஆறில் பேச்சு இல்லை. அதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு முந்தி வந்தது. அதெல்லாம் புறப்புறம் இப்படி பிரித்தார்கள். இப்போ ரொம்ப விரிவாக நான் சொல்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை. அதனால் சங்க இலக்கியத்தில் மாத்திரம் முருகனை பற்றி சில செய்திகளை உங்களுக்கு சொல்லணும். சமய இலக்கியங்கள் நான் அதிகமாக சொல்ல போகிறதில்லை. சமய இலக்கியத்தில் தான் நிறைய சொல்லியிருக்கு. எல்லா பக்தி நூல்களும் சமயத்தில் தான் இருக்குது. ஆனால் சங்க இலக்கியத்தில் சங்க காலத்திலேயே எப்படி வச்சார்கள்னா, சங்க இலக்கியம்னு சொன்னாக்க அது 10, 8, 18 10, 8, 18 அதான் முதல் சங்க இலக்கியம். அந்த 18ஓட கொஞ்சம் பின்னாடி இன்னொரு 18 சேர்த்தார்கள். 18, 18 36. அதோட சங்க இலக்கியம் முடிஞ்சு போகுது. இப்போ சமீபத்தில் நம்முடைய நாட்டில் தமிழுக்கு ஒரு செம்மொழி அந்தஸ்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி செம்மொழி அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டார்கள். பழைய பட்டியல் 18, அப்புறம் அந்த பட்டியலுக்கு 2ஆவதாக சேர்த்து அடிஷனலாக சேர்த்தது இன்னொரு 18, 36.
இந்த 36 நிறுத்தினா அவ்வளோ நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக பின்ன இந்த காலத்தில் நம்ம போன கவர்மெண்ட் வரைக்கும் செம்மொழி மாநாடெல்லாம் நடத்துனாங்கல்ல, அந்த கால வரையில் 36ஓட 37, 38, 39, 40, 41 இதை வச்சு செம்மொழி இலக்கியங்கள் 41 அப்படின்னு வச்சார்கள். அந்த செம்மொழி இலக்கியங்களில் முத்தொள்ளாயிரத்தை சேர்த்தார்கள், அப்புறம் சிலப்பதிகாரத்தை சேர்த்தார்கள், மணிமேகலையை சேர்த்தார்கள், காப்பியங்களை சேர்த்தார்கள். கால வட்டாரத்தில் ரொம்ப பின்னடியெல்லாம் சேர்க்கலை. ராமாயணத்தை சேர்க்கலை, கம்பராமாயணத்தை சேர்க்கலை, வில்லிபுத்தூரார் பாரதத்தை சேர்க்கலை, தேவாரத்தை சேர்க்கலை, திருவாசகத்தை சேர்க்கலை. அந்த காலத்தில் செம்மொழி மாநாடு நடக்கிற போது இதெல்லாம் சேர்க்கலையேன்னு நம்ம சமய அறிஞர்கள், சமய புலவர்கள், அதுவும் இந்த பட்டிமன்றத்தில் பேசும்போதே சங்க இலக்கியத்தை விட சமய இலக்கியத்தில் தான் பட்டிமன்றம் அதிகம். ராமாயண பட்டிமன்றம் தான் ரொம்ப அதிகம். ராமாயண பட்டிமன்றம் தான் ரொம்ப அதிகம். அதனால கம்பர், சேக்கிழார் போன்றவர்கள்லாம் அது சேக்கிலியேன்னு வருத்தப்பட்டார்கள். அப்போ செக்ரட்டரி நம்முடைய தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் தான் அதுக்கு செக்ரட்டரியாக இருந்தார். அவருக்கெல்லாம் ஃபோன் பண்ணார்கள், எழுதி போட்டார்கள், கூச்சல் போட்டார்கள், கொஞ்சம் பேப்பர் எல்லாம் கூட எழுதினார்கள். என்ன கருத்து கேட்டார்கள். நான் சொன்னேன், சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ திருமுறை 12ன்னு சேர்த்துருக்குறோம், திருமுறை 12ன்னு வச்சுருக்கோம், பெரிய புராணம் வரைக்கும். ஒரு பெரியவர் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணார். பட்டினத்தார் பாடல்லாம் 13ஆம் திருமுறையாக சேர்க்கணும், அருணகிரியார் பாடல்லாம் 14ஆக சேர்க்கணும், தாய்மானவரெல்லாம் 15ஆக சேர்க்கணும், வள்ளலாரெலாம் 16ஆக சேர்க்கணும், திருமுறை 12ஓட முடிஞ்சு போகுமா அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பினார். ரொம்ப பெரிய மனுஷன், ரொம்ப பெரிய மனுஷன் கிளப்பினார். என்னால் தாங்க முடியலை. அந்த பெரிய மனுஷனுக்கு ரொம்ப நெருங்கின நண்பர், திக்கஸ்ட் ஃப்ரெண்டு நான் தான். திக்கஸ்ட் ஃப்ரெண்டு நான் தான், நெருங்கின ஆள். அவர்கிட்ட பல பேர் இதெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கா, 12ன்னாங்க, அதோடு நிறுத்திக்கிறோம்ல, அதுக்கப்புறம் நல்லா இருக்கா அப்படின்னாங்க. அவர் கேட்கல, பேசிக்கிட்டே இருந்தார். என்ன கேட்டார்கள். அவருக்கு இப்போ சொல்லப்படாது, முடியட்டும், இன்னும் ரொம்ப எதிர்ப்பெல்லாம் வரட்டும், எதிர்ப்பெல்லாம் வந்து ஆதரவே இல்லை, எல்லாம் எதிர்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நாம் பேசுவோம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கடைசியாக அவர்கிட்ட சொன்னேன், சேர்த்துடலாம், 14 வரைக்கும் வரலாறு சேர்த்துடலாம், பாரதிதாசன் பாட்டை எப்போ சேர்க்கறதுன்னு. ஒரு கவர்மெண்ட் வரும், சேர்த்துறோம். சேர்க்கிறார சோழ மன்னன் தானே சேர்த்தான், பெரிய புராணத்தை சோழ மன்னன் சேர்த்தான். நம்ம கவர்மெண்ட்டு 20ஆம் திருமுறையாக பாரதிதாசன் பாடலில் சேர்த்துறோம், கண்ணதாசன் 21ஆ போடும். அப்புறம் இப்போ இருக்க புலவர்கள்லாம் இருக்காரு, கவிஞர்கள், கலைஞர்கள், இதெல்லாம் 22ஆ வந்துடும். சம்மதமான சரி விட்டுருவோம் அந்த பேச்சேன்னாரு. அதோடு நின்று போச்சு. அந்த கதை 1000. சிலதுக்கெல்லாம் பெரியோர்கள் ஒரு வரையறை செய்திருக்கிறார்கள். இப்போ ரொம்ப அஸ்தவாரத்தான ரொம்ப நீளமாக போட்டேன்னா ரொம்ப விரிவாக போடும், நான் ரொம்ப சுருக்கிறேன். இப்போ சங்க இலக்கியங்களுக்கு சொல்கிறேன். சங்க இலக்கியங்களில் 18 சொன்னேன்ல, அந்த 18க்கு 10 பாட்டு 8 தொகைன்னு பேர். 10 பாட்டு 8 தொகை, 10 8 18. பின்ன அடிஷனலாக ஒரு லிஸ்ட்டு சேர்த்தாங்கல்ல, அதுக்கு 11 கீழ்கணக்குன்னு பேர்.
அது 10 பாட்டு 8 தொகைன்னு சொன்னார்கள், 18ன்னு சொல்ல. 10 பாட்டுன்னு பேர், 8 தொகைன்னு பேர். 10 பாட்டும் 10 தனித்தனி பாட்டு, 10 தனித்தனி பாட்டு. ஒரு 250 அடியிலிருந்து ஒரு 800 வரிக்குள்ள வர்றது. ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொருத்தர் பாடினது 10 பாடல்கள் பழசு. அதை தொகுத்து இதுக்கு பேர் 10 பாட்டு அப்படின்னு வச்சார்கள். இந்த 10ன்னு சொல்கிறோமே டெசிமல், 10 10 என்றது இந்த பழக்கத்தை உலகத்திலேயே முதல்ல உண்டாக்கினவங்க தமிழ்நாட்டில் தான், தமிழர்கள் தான். இது ஏதோ இந்த டெசிமல் காயினேஜ் இதெல்லாம் வெளிநாட்டிலிருந்து வந்தது அப்படின்லாம் நினைக்கப்படாது. 10 பாட்டு பாடினா பதிகம்னு பேர். தேவார பதிகங்கள், தேவார பதிகம் ஒன்னொன்னும் 10 பாட்டு. 11வது இருக்கும். ஒரு காப்பு பாடுவார்கள், 10ஓடு நிறுத்துவார்கள். 11 இருக்கும், 10ன்னு பேர். திருச்சதகம் திருவாசகத்தில் 100 பாட்டு, 5வது பதிகம் திருவாசகத்தில் 100 பாட்டு. அதுக்கும் பேர் பதிகம்னு தான் பேர். நீத்தல் விண்ணப்பம் 50 பாட்டு, அதுக்கும் பதிகம்னு தான் பேர். அதனால் 10ங்கிறது ஒரு மீட்டர், ஒரு அளவு. பாடல் துவக்கும்போது பாட்டு பாடும்போது 4 அடியில் பாடணும், 4 சீரில் பாடணும். 4, 40, 400, 4000 இப்படியெல்லாம் ஒரு அளவு குறியீடு வச்சுக்கிட்டார்கள் அப்போவே. சீர் 4 சீரில் பாடணும், 4 சீர் அடி. அதுக்கு பேர் அளவடின்னு பேர். அளவு அடி, அதான் ஒரு அளவு, ஒரு மீட்டர் அளவு. 5 சீரில் பாடினாக்க அளவு கடந்து போகுது, நெடில் அடி. 6 சீர் போயிடுச்சுன்னா களி நெடில் அடி. களின்னா கழியறதுன்னு அர்த்தம் இல்லை, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபர்தர், இன்னும் கொஞ்சம் பியாண்ட் ஃபர்தர், அந்த வார்த்தைக்கு ஈக்குவலாக தான் களி நெடில் அடி, அளவடி. அதுக்கப்புறம் நெடிலடி, களி நெடிலடி. 12 சீர் 16 சீர் அப்படியெல்லாம் வகுத்தார்கள். இந்த 4க்கு கீழே 3 சீரில் பாடுறதும் உண்டு. அப்போ என்ன சொன்னார்கள், அது அளவில் கொஞ்சம் குறைச்ச, அதனால் சிந்து அடி, சிந்தடி. இப்போ பெரிய மாட்டை பசுமாட்டை பசுமாடுன்னு சொல்கிறோம். கொஞ்சம் பசுமாடை கொஞ்சம் உயரம் குறைவா, கொஞ்சம் நீளம் குறைவா, கொஞ்சம் கனம் குறைவா பசுமாடு சின்ன மாடாக இருந்ததுன்னா அதுக்கு மாட்டுப்பட்டியில் வச்சுருக்க பேர் சித்து மாடு. அந்த சித்து மாட்டை பிடிச்சிட்டு வா அப்படிம்பாங்க. சிந்தடி. அதை விட சின்ன அடி குரலடி, 2 அடியில் குரட்பா. இந்த மாதிரி மீட்டர்லாம் வச்சார்கள். 400 பாடினது, 40 பாடினது, கார் 40, களவழி 40, அப்படி 40 பாட்டு. இன்னா 40, இனியவை 40, நல்லதாலாம் பாடினாங்க. இது நல்லது, அது நல்லது, அது நல்லதுன்னு பாடினாங்க. இனியவை 40 பாட்டு. இது கெட்டது, அது கெட்டது, இது கெட்டதுன்னு சொல்லி பாடினாங்க தொகுத்து. இன்னா 40, கார் 40, களவழி 40. அதே மாதிரி 400 400 400, அகநானூறு புறநானூறு, இப்படி 400. வைஷ்ணவன் 4000 பாட்டை தேர்ந்தெடுத்து திவ்ய பிரபந்தம் 4000 திவ்ய பிரபந்தம்னு வச்சான். இப்படியெல்லாம் வச்சார்கள். இப்போ 18 கீழ்கணக்குன்னு வச்சார்கள். இந்த அது 10 8 10 பாட்டு 8 தொகை, அவ்வளோதான்.
18ன்னு டோட்டல் பண்ணியே சொல்லலை, இதை டோட்டல் பண்ணி சொன்னார்கள். திருக்குறள், நாலடியார், பழமொழி 400, ஒரு 18 நூலை தேர்ந்தெடுத்து அது சங்க இலக்கியம், இது சங்க மருவிய இலக்கியம். மருவியன்னா அதை ஒட்டி வந்த கொஞ்சம் பின்ன, ரொம்ப பின்ன இல்லை, காப்பியங்கள் ரொம்ப பின்ன, அப்படி வச்சு வழக்கம் பண்ணார்கள். இப்போ இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும், இந்த கூத்தெல்லாம் தெரியணும், எதுக்கு இருக்க புலவர்களுக்கெல்லாம் தெரியணும். போல்டாக சொல்ல மாட்டார்கள். நீங்கள் எல்லாம் சொன்னீங்கன்னா பொல்லாப்பு. நான் சொல்லுவேன், எந்த வயசானவருக்கும் உங்களுக்கெல்லாம் சொன்னாக்க ப்ரமோஷன் வராது, போகாது, வராது, கஷ்டம் வரும், பென்ஷன் வரும், நீங்கள் பயப்படணும். நான் பயப்பட வேண்டியதில்லை. நான் பெரியார்கிட்ட பழகினவன், அண்ணாட்ட பழகினவன், கலைஞர்கிட்ட பழகினவன், எம்ஜிஆர்கிட்ட பழகினவன், சில பேர் ஆஃபீஸ் வரைக்கும் பழகினவன், சில பேரில் அடுப்பங்கரை வரைக்கும் கூட பழகினவன் சைவமாக இருந்தா. காமராஜர்கிட்டையும் பழகினவன், பெரியார்கிட்டையும் பழகினவன், எல்லா பல்கலைக்கழகத்திலையும் பழகினவன். அதனால் சில போல்டாக சொல்லுவேன். இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முந்தி ஒரு பெரிய அறிஞர், இப்போ நான் சொன்ன ஃப்ரெண்டு செத்து போட்டார், பெரிய மனுஷன். இப்போ ஒரு பெரிய அறிஞர் உயிரோடு இருக்கார், பேர் சொன்னால் நல்லா இருக்காது. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? இப்போ 50 காப்பியங்கள் யார் என்னென்ன 50 காப்பியங்கள்? சிலப்பதிகாரம், ஜீவக சிந்தாமணி, மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி. இந்த 5ல் 2 நூல்கள் வழக்கு இறந்தன, வழக்கு இறந்தன, வழக்கு அழிந்தன. ஏன் இப்படி வச்சுக்கணும்? அது 2 இல்லையே. அது குண்டலகேசியில் கொஞ்சம் தான் இருக்குது, வளையாபதியில் ஒரு 50 பாட்டு 40 பாட்டு ஏதோ மேற்கோளில் உரை நூல்களில் மேற்கோள் காட்டினதை எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் தொகுத்து காட்டியிருக்கார்கள். அதெல்லாம் வேண்டாம். ஏன் ராமாயணத்தையும் பெரிய புராணத்தையும் சேர்த்தரப்படாதுன்னார். அவர் ஒரு பெரிய புலவர், தமிழ் பேராசிரியர் இருந்தவர், பிரின்ஸ்பாலாக இருந்தவர், ஒரு மடத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிக்கு பிரின்ஸ்பாலாக இருந்தவர். இப்போவும் உயிரோடு நம்மோடு இருக்கார். தினமணியில் நடுப்பக்க கட்டுரையில் இந்த 50 காப்பியங்களை பூர்த்தி செய்கிறதுக்கு இது வழி, கம்பராமாயணத்தையும் பெரிய புராணத்தையும் சேர்த்துடுறது அப்படின்ட்டார். மறுநாள் ஆசிரியர் கடிதத்தில் ஒரு 10 பேர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எழுதினார்கள். நான் அவருக்கு ஃபோனில் சொன்னேன். பேப்பர்காரரும் கேட்டார்கள், தினமணி ஆசிரியரும் கேட்டார், என்ன அபிப்பிராயம்னாரு. அவருக்கு சொன்னேன், இவங்களுக்கு சொன்னேன், அந்த மடத்தினுடைய மடாதிபதிகளுக்கு சுவாமிகளுக்கும் சொன்னேன். கம்பராமாயணம் பெரிய புராணமும் அது உரிய மரியாதையோடு இருக்குது. அது 2ஐயும் எடுத்து இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஜீவக சிந்தாமணி சேர்த்தா இப்போ ஜீவக சிந்தாமணி செல்வர்னு ஒருத்தனும் காணா. ஆச்சா, மணிமேகலையெல்லாம் கொஞ்சமாக தான் எல்லாருக்கும் தெரியுது. சிலப்பதிகாரம்னா அந்த காலத்தில் சிலம்பு செல்வர்னு ஒருத்தர் இருந்து பேசிகிட்டு இருந்தார். இப்போ சிலம்பொலி செல்லப்பன்னு ஒருத்தர் நம்மோட 80 வயசு 90 வயசில் இருக்கார். அவங்கெல்லாம் கூட இப்போ அதை பற்றி பேச காணா. இப்போ பழக்கத்தில் இருக்கிறது நம்ம ராமாயணமும் பெரிய புராணமும். இதை கொண்டு போய் கொஞ்சம் அழிஞ்சிக்கிட்டு வரதில் கொண்டு போய் சேர்க்குறீங்களே, இதுவும் சீக்கிரம் போடணுங்கிற அபிப்பிராயமா அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி. இப்போ 18க்கு வருவோம். ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 10 பாட்டு 8 தொகை, இதில் பாட்டை முதல்ல சொல்லித்தான் தொகையை சொல்லணும். அப்போ தான் நான் மார்க் போடுவேன். 10 8 10 பாட்டு இண்டிவிஜுவல், 8 தொகுப்பு. நானும் ஒரு பாடல்களை தொகுத்து பண்ணினது ஒன்றொன்றும். 150 பாடு, கலித்தொகை, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பரிபாடல், அகநானூறு, புறநானூறு மாத்திரம் 400, மிச்சமெல்லாம் 400 கொஞ்சம் குறைவு. பரிபாடெல்லாம் வெறும் 70 பாட்டு தானா. அதில் 24 தான் நமக்கு கிடச்சிருக்கு, 24 தான் நமக்கு கிடச்சிருக்கு. அதனால் இந்த 8 தொகை நூல்கள்.
எட்டும் பல பேர் பாடினது. எல்லாம் கூட்டி பார்த்தா 8 தொகை புலவர்கள் ஒரு 2000 பேர் இருப்பார்கள். ஒரு 2000 புலவர்கள் பாடின பாட்டெல்லாம் ஆப்பிட்டதை தொகுத்து, அகப்பட்டதை தொகுத்து 8 தொகைன்னு பிரித்தார்கள். 10 பாட்டு 10 தனியார் பாடின பாட்டை வச்சார்கள். இப்போ 8 தொகை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, புறநானூறு அதெல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ 10 பாட்டு திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம் 10 பாட்டு. இது 10க்கும் பேர். இந்த 10ல் எதை முன்ன வைக்கிறது எதை பின்ன வைக்கிறது அப்படின்னு வரிசைப்படுத்தும் போது முருகனை பற்றி நக்கீரர் பாட்டிய திருமுருகாற்றுப்படையத்தான் 10 பாட்டில் முதல்ல வச்சார்கள். சங்க இலக்கியம் என்று சொன்னால் 10 பாட்டு 8 தொகை. அதுக்கும் பழசு கிடையாது. அதுக்கும் பழசு இலக்கணத்தில் ஒன்றே ஒன்று இருக்குது, அது தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்தை தான் முதல்ல சொல்வார்கள். 10 பாட்டு தொகை. இந்த 10 பாட்டு 8 தொகையை சங்க இலக்கியங்களை ரொம்ப மாஸ்டர் பண்ண பல பேராசிரியர்களுக்கு சமய இலக்கியங்கள் தெரியாது. டாக்டர் மு வரதராசனார் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய ஆளு. அவர் 1 மணி நேரம் பெரிய புராணத்தை பற்றி கூப்பிட்டா பேச முடியாது, தெரியாது. தப்பாக நினைக்கப்படாது. அவருடைய ஃபீல்டு களம் அது அல்ல. இந்த இதுக்கு உட்கார்க்க வாத்தியாருக்கெல்லாம் 2 களம். இவங்க இலக்கிய களமும் உண்டு, சமய களமும் உண்டு. இந்த எனக்கு அதுக்கு முந்தி பேசினாரே ஒரு சாமியார் மாதிரி இருந்தார். அவர் எனக்கு தெரியலை, அவர் இலக்கிய களமா சமய களமா. சமய களத்தில் கொஞ்சம் விளாசுறாரு, இலக்கிய களம் எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியலை. இதெல்லாம் 2 ஃபீல்டில் வாசிக்கிறவங்க. இந்த செத்து போன செல்வ கணபதி, இப்போ இருக்கிற சிவச்சந்திரன், இந்த சிவச்சந்திரனுடைய மாமனார் சுந்தரமூர்த்தி, இவங்கெல்லாம் சங்க இலக்கியத்தில் மு வரதராசனார் எவ்வளவு வல்லவரோ, தமிழண்ணல் எவ்வளவு வல்லவரோ அவ்வளவு வல்லவர்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் இவர்களுக்கு தெரிஞ்ச சமய இலக்கியத்தில் வல்லவர் அல்லர். இதை ஒத்துக்கணும். நான் தமிழன்கிட்ட பழகினவன், என்னுடைய சிறு வயசுலேயே மூவாவிட்ட பழகினவன். அவங்களே சொல்லுவாங்க, எங்களது மொழிக்களம் சமயக்களம் அன்று. எங்ககிட்ட வந்து சமயத்தை பற்றி நீங்கள் கேட்கறது ஜவுளி கடையில் மளிகை சாமான் வாங்குற மாதிரி. ஜவுளி கடையில் போய் மளிகை சாமான் வாங்கலாமா, உப்பு புளி கேட்கலாமா, அந்த மாதிரி அவர்கிட்ட போய் கேட்கக்கூடாது. பேச கூப்பிட்டவங்களுக்கு ஜாடையாக உணர்த்தி தப்பிச்சார்கள். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். இப்போ நீங்கள் எல்லாம் பெருமைப்படணும். அதுவும் 11ஆம் திருமுறையிலேயே வச்சிருக்கிறார்கள். 2 இடம் திருமுறைகளிலும் ஒன்றாக இருக்கிறது, சங்க இலக்கியங்களில் முதன்மையாக இருக்கிறது. அதனாலே எனக்கு உள்ள பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் எழுதும்போது எழுதுவேன், சங்க இலக்கியத்தில் முதல் இலக்கியம் முருகன் இலக்கியம். திருமுருகாற்றுப்படை. உலகம் உவப்ப பலன் ஏர்வு திரிதரு ஞாயிறு. உலகம் உவப்ப. தமிழில் மங்களச்சொல்னு எடுத்து வச்சிருக்காங்க. சில சொற்கள் மங்களச்சொல், சில எழுத்துகள் மங்கள எழுத்துகள். உலகம், உலகம் ஊனால் ஆனா கம்மண்ணா எம்மண்ணா. உலகம் என்பது மங்களச்சொல். அதனால் ஏதாவது தமிழ் புலவர்கள் பாடும்போது
ஒரு மங்கள சொல்லால் தான் பாடணும், அமங்கல வார்த்தையினால் பாடப்படாது. இப்போ பெரிய புராணம் பாடுறார், என்ன ஆரம்பிச்சார்? உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன், உலகெல்லாம். சரி, இவர் சைவர், பெரிய புராணம் பாடுறார். கம்பராமாயணம் பாடுறார், கம்பர். அவர் ராமாயணம் பாடுறார், வைணவ காப்பியம் பாடுறார். அவர் எப்படி ஆரம்பித்தார்? உலகம் யாவையும் தாமுள வாக்கலும். வைணவத்திலையும் உலகம் முதல்ல நிற்கிது, சைவத்திலையும் உலகம் நிற்கிது. கம்பர் உலகத்தை தொடங்கினார், பேக்கிழார் உலகத்தினார். இந்த ரெண்டு பேருக்கும் தாத்தா தான் நக்கீரர். உலகம் உவப்ப வலன் ஏர்வு திரிதரு, வலன் ஏர்வு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடல் கண்டாங்கு. சூரிய உதயத்தை வர்ணிக்கிறார். இதான் உலகம் உவப்ப, உலகம் மகிழ, உலகம் வாழ. உலகம் வாழ்வதற்கு சூரியன் கடலிலிருந்து சமுத்திரத்திலிருந்து வலமாக எழுந்து உலகத்தை சுற்றி வருகிறான். உலகம் ஒப்ப வலன்ஏர்வு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு. உலகம் உவப்ப, உலகம் வாழ. சூரியன் இல்லாவிட்டால் மழை இல்லை, மழை இல்லாவிட்டால் உலகமே இல்லை. கடவுளுடைய கருணைக்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமானால் மழையைத்தான் சொல்லணும். திருவள்ளுவர் அப்படித்தான் சொல்லியிருக்கார். திருவள்ளுவருடைய முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து, ரெண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு மழை, வான் சிறப்பு. மூணாவது அதிகாரம் நீத்தார் பெருமை, பெரியவங்களுடைய பெருமை. நீத்தார் ஆசையை நீத்தவர்கள், ஆணவத்தை நீத்தவர்கள், கர்மத்தை நீத்தவர்கள், மாயை நீத்தவர்கள். அவங்கெல்லாம் ஆசையை நீத்தவர்கள், நீக்க வேண்டியதை நீத்தவர்கள் நீத்தார். அதனால் மகான்களுடைய பெரியவருடைய பெருமையை மூணாவதாக சொன்னார். நாலாவதாக என்ன வச்சார்? நாலாவது அரண் வலியுறுத்தல். அறம் தர்மத்தை வலியுறுத்தல்னா அடித்து பேசுறது. கடவுளை சிந்திக்கணும், மழையை பாராட்டணும், பெரியவங்களை போற்றணும், நீத்தார. இப்போ நீத்தார்னா இப்போ கருமாதிபத்திரிகை தான் நீத்தார் கடன்னு பேர். தலையில் அடிச்சுக்க வேணாம், நீத்தார் கடன், உயிர் நீத்தார். 16 நாள் கருமாதிபத்திரிகை அடிக்கிறான், இல்லை தமிழா? நீத்தார் கடன். நீத்தார் பெருமைக்கு இது என்ன உரை இருக்காங்கன்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அரண் வலியுறுத்தல். இந்த 4 அதிகாரமும் திருக்குறளுக்கு என்ன பேர்? அதுக்கு பாயிரம், பாயிரையல். எனக்கு நான் எழுதியிருக்கேன் ஒரு இடத்துல, அந்த சிவபுராணம், கீர்த்தி திரு அகவல், போற்றி திரு அகவல், முதல் 4 அகவல் இருக்கே, அது சிவபுராணத்துக்கு ஓப்பனிங் சீன், திருவாசகத்துக்கு. அதே மாதிரி திருக்குறளுக்கு ஓப்பனிங் சீன் இந்த 4 சாப்டர். நாட்டில் ஒரு பெரிய மனுஷன் இருந்தார். அவர் சொன்னார், இந்த 4 அதிகாரம் பாயிரையல்னு இருக்குது, அது திருவள்ளுவர் பாடினது அல்ல, அது பிற்காலத்தில் இந்த மயிலம் பேராசிரியருக்கு தாத்தாவுக்கு தாத்தா எவனோ ஒரு புலகம் பாடி சேர்த்து விட்டான். திருவள்ளுவர் பாடினது 5வது அதிகாரம் இல்வாழ்க்கையில் தான் ஆரம்பிக்கணும்னாரு. அவர் தான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. சொல்லலாமா? வ.உ. சிதம்பரம் பிள்ளைக்கு இது வேலையா? வ.உ. சிதம்பரம் பிள்ளை கப்பல் ஓட்டுனதோடு நிறுத்தியிருக்கணும்.
கப்பல் ஓட்டிய சிதம்பரம் பிள்ளை திருவடிகளை என் தலைமையில சூடுறேன், அவ்வளோ மரியாதை எனக்கு அவர் மேலே. ஆனால் இதை சொன்ன கப்பல் ஓட்டிய தமிழன் இருக்காரு, அவரை என் மனசிலிருந்து ஓட்டிட்டேன். பெரியோர் செய்த சிறுபிழை, பெரியோர் செய்த பெரும்பிழை சிறுபிழை இதெல்லாம். இப்போ அந்த அதிகாரத்துக்கு வருவோம். உலகம் உவப்ப பலன் ஏர்வு திரிதரு, திரிதரு பலன் ஏர்வு, பலச்சுற்றாக கிளாக் வைஸா பலமாக வர்றான். சூரியன் உலகத்தை பலமாக சுற்றி வருகிறான். சூரியன் சுற்றுறான் பலமா. பலம் வருதல், நாம் எல்லாம் கோயிலை பலம் வர்றோம், முருகப்பெருமானை பலம் வர்றோம், சிவபெருமானை பலம் வர்றோம், எல்லாம் பலம் வருகிறோம். யாராவது இடம் போகிறோமா? நாஸ்திக கட்சிக்காரர்கள் ஊர்வலம் போகும்போது கூட ஊர் வளம்னு சொல்கிறாங்களே ஒழிய ஊர் இடம்னு சொல்கிறாங்களா? நான் 15-20 வயசில் பெரியார்கிட்ட பழகினவன். நான் ஊர் வளம்ங்கிறது நல்லா இல்லை, ஊர் இடம்னு நம்ம பத்திரிகை அடிக்கணும்னு ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் அப்படி சொன்னால் தான் புரியும் அப்படின்னார். யார் இடம் இல்லை, இயற்கை வளமாக வருதல். சங்குல வலம்புரி சங்கு ஒஸ்தியா, சாதாரண சங்கு ஒஸ்தியா? வலம்புரி சங்கு என்ன விலை? விநாயகரில் வலம்புரி விநாயகர் ஒஸ்தி. அதனால் வலதுகையினுடைய தெம்பு இதுக்கு வராது, இதுக்கு வராது. இது மெல்லியது, இது வலியது. அதனால் நேச்சர் உலகத்தில் உலக இயற்கை, உயிரின் இயற்கை, உயிர் இயற்கை, உலக இயற்கை, இறைவனுடைய இயற்கையே வளமாக எழுந்து வருதல். உலகம் உவப்ப பலன் ஏர்வு எழுந்து திரிதரு, திரிதருதல் அப்படின்னாக்க திரிஞ்சு சாயந்தரம் போகிறது, சாயந்தரம் மலையெல்லாம் அஸ்தமனம் ஆகிறது, பழையபடி கீழே பாதாளத்தில் வர்றது, பழையபடி வர்றது. சூரியன் அன்னைக்கு திரிய ஆரம்பித்தான், இன்னும் திரிஞ்சு கொண்டே இருக்கிறான். சூரியன் திரிதறுதலை நிறுத்தினால் உலகமே நடந்து போகும். திரிதரு, திரிதருகின்ற நிறுத்தாம சிவபெரு என்னைக்கு நடராஜர் ஆட்டத்தை நிறுத்தினாரோ அன்னைக்கு எல்லாம் நின்று போகும். நடராஜர் ஆட்டம் எப்பவும் நிற்காம தூக்கிய காலை தூக்கி வச்சிருக்கிற மாதிரி சூரியன் சுற்றிக்கிட்டே இருக்கான். திரிதருங்கிறதுக்கு இவ்வளவு பொருள் வச்சுக்கணும். ஞாயிறு கடல் கண்டாங்கு சமுத்திரத்தில் கண்டது போலங்கிறார். அப்படி கண்டுட்டு முருகப்பெருமானுடைய காட்சி சூரிய உதயம் போல் இருக்குதான். அது என்ன காமர் கோடின்னு சொல்லியிருக்கார், அந்த புலவரே சொன்னார். அதை கோடி சூரிய பிரகாசம், கோடி சூரிய பிரகாசம். ஒரு சூரிய பிரகாசத்தை பார்க்கறது இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கு. இறைவனுடைய பிரகாசம், முருகப்பெருமானுடைய பிரகாசம் கோடி சூரிய பிரகாசம், கோடி சூரிய பிரகாசம். ஒரு சூரியனை பார்த்தாலே கண்ணு கஷ்டம். இந்த பிராமணர்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுவார்கள். காலையில் சூரிய நமஸ்காரம் வெறுங்கண்ணில் பார்ப்பார்கள், சாயந்தரம் சூரிய நமஸ்காரம் வெறுங்கண்ணால் பார்ப்பார்கள். 12 மணிக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுவார்கள். அப்போ என்ன பண்ணுவார்கள், இப்படி சூரியனை அண்ணாந்து பார்க்கும்போது இப்படி கைகளை விரல்களை பின்னிக்கொண்டு இந்த விரல் இடுக்க வழியாக சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணுவார்கள். சூரிய நமஸ்காரம்னா என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சூரிய நமஸ்காரம்னா சூரியனை செல்யூட் பண்ணுறதல்ல, சூரியனை கைகூப்புறதில்லை. சூரிய ஆற்றலை, சோலார் பவர், அதை உள்வாங்கி கொள்ளுதல். சோலார் பவர், சூரிய ஆற்றலை கண்ணால் உள்வாங்குதல், மனத்தால் உள்வாங்குதல்.
அதை உயிர் வரையில் கொண்டு போய் சேர்த்தல், உள்ளத்தாலும் உயிராலும் உணர்வாலும் உள்வாங்குதல், அதுதான் அசல் சூரிய நமஸ்காரம். அதனால திரிதரு பலர்புகள் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவர இமைக்கும் சேன் விளங்கு அவிருளி. ஓவர விளைக்கும், ஓவர இமைக்கும், ஓ அற இமைக்கும், அது இமைத்து கொண்டே இருக்கிறது. அந்த சூரிய பிரகாசம், சூரிய பிரகாசம் கதிர்கள் ஒளி வீசிக்கொண்டே இருக்கின்றன, இதுக்குன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒளி வீசிக்கொண்டே இருக்கின்றன. அது ஓவர இமைக்கும் சேன் விளங்கு அவிர் ஒளி. அவிர் ஒளி என்றால், இப்போ இங்கிலீஷில் ஒன்று சொன்னால் கொஞ்சம் ஏகதேச உதாரணம். இப்போ நான் சொல்கிறது முழு உதாரணம், 10% உதாரணம் அல்ல. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு பாடுறோமில்ல, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு பாடுறோம். இந்த நட்சத்திரங்கள் அப்படி பிரகாசிக்கிறது இல்லை, அது ட்விங்கிள் பண்ணுறதுன்னு பேர். அந்த ட்விங்கிளிங் அப்படிங்கிறதுக்கு மோரார்லெஸ் கொஞ்சம் ஈக்குவலண்ட்டாக நம்ம அவிர் ஒளிங்கிறத வச்சுக்கலாம். அவிர் ஒளி. இந்த மாதிரி திருமுருகாற்றுப்படை ஆரம்பித்தார். அப்புறம் இன்னும் 2 வரி சொல்கிறார். இப்போ நம்ம எதுக்க புலவர் கையை பற்றியும் காலை பற்றியும் பேசினார். சென்று செருணர் தேய்த்த செல் உரல் தடக்கை, செருணர் தேய்த்த செல் உடல் தடற்கை உருணர் தாங்கிய மதன் உடை நோன்தாள். உருணர் தாங்கிய, உருணர் முதல் வரியில், செருணர் 2வது வரியில். ஊனாவும் சேனாவும் தான் வித்தியாசம். ஊனா பெரிய ரூணா, வல்லின ரகரம் ருகரம், நானா எதன்னா. செருணர் சேனா அதே ரூணா, அதே நானா என்னன்னா. உருணர் தாங்கிய செருணர் தேய்த்த, உருணரை தாங்கினா செருணரை தேய்ச்சான். தேய்க்கிறது கால், அப்படி தேய்ச்சிட்டான். சூரபத்மன் அப்படி தேய்ச்சிட்டான் காலால். உருணரை கையால் தாங்கினான். உருணரை தாங்கிய கை தடக்கை, பண் தடக்கை. செருணர் தேய்த்த செல் உரல் நோன்தாள். செல்லுரல் நோன்தாள் தானே, நோன்தாள் செல் உரல். செல்லுன்னா இடி. அந்த காலால் தேய்க்கிறது இடி இடிக்கிற மாதிரி, கையால் தாங்கிறது மாநிலத்தாரை மழை தாங்குவது போல தாங்குதல். கம்பராமாயணத்தில் கை வண்ணம் எங்கு கண்டேன், கால் வண்ணம் அங்கு கண்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் இதை பார்த்து தான் கம்பர் பிடிச்சார். கால் வண்ணம் கை வண்ணம் அதை பிடிச்சார். கம்பராமாயணத்தில் ராமனுக்கு பேர் வெல்போர் ராமன். வெல்போர் கொற்றவை சிறுவ, அந்த வெல்போர் முருகன். வெல்போர் முருகன், போரிலே வெற்றி பெறுகிற முருகன். முருகனுக்கு தோல்வியே கிடையாது. முருகன் வார் காட், லவ் காட், காதற் கடவுள், வீரக்கடவுள். வீரக்கடவுள் எல்லாம் காதலை தெரியாதவன். காதல் கடவுளுக்கெல்லாம் வீரம் வராது. ரொம்ப லவ்வில் போனால் வீரம் வராது. ரொம்ப ஹீரோவாக இருந்தால் லவ்வில் கொஞ்சம் பூஜ்யமாக இருப்பார்கள். முருகன் லவ்லையும் பெரிய ஆள், ஹீரோஷிப்லையும் பெரிய ஆள். காதற் கடவுள், வீரக்கடவுள். அதனால தான் சொன்னார்கள் கைவண்ணம் கால்வண்ணம். வெல்போர் கொற்றவை சிறுவ. வெல்போர் போரிலே வெல்லுகிற, தோல்வியே காணாத கொற்றவை பாரதியினுடைய சிறுவனே பாடுறார். அங்கே வெல்போர் ராமன் கம்பன். பெரிய புராணத்திலிருந்து பல ஃப்ரேஸ் அப்படியே கம்பர் எடுத்து போட்டிருக்கிறார். திருமுருகாற்றுப்படையிலிருந்து பல ஃப்ரேஸ் அப்படியே எடுத்து கம்பர் போட்டிருக்கார். இது பெரிய புராணத்தையும் திருமுருகாற்றுப்படையும் படித்தா தான் கம்பராமாயணம் பேசுகிறவங்களுக்கு தெரியும்.
கம்பராமாயணத்தை மட்டும் அலசின ஆளுக்கு இது பெரிய புராணத்திலிருந்து எடுத்தது யூசேஜ்னு தெரியாது. அது தப்பல்ல. முன்னாசிரியர் ஒருவர் பின்னாசிரியரை வழிநடத்துறது நமக்கே தெரியும் என்றாலும் மேற்கோள் காட்டுவதற்காகவும் முன்னோர் பொருளை அன்றி அவர் மொழியும் பொன்னே போல் போற்றுவோர் கோள் எங்கள் கோள்னு பாடியிருக்காங்க. முன்னோர் சொன்னது மாத்திரம் இல்லாமல் அவர் யூஸ் பண்ண வார்த்தைகளையும் எடுத்து போடுவோம், அதே வார்த்தைகளை நாங்கள் போடுவோம் அப்படின்னார்கள். அது பெருமையை ஒழிய சிறுமையாகாது. இதெல்லாம் இலக்கிய உத்திகள். இப்படி ஏகப்பட்ட செய்தியை உங்களுக்கு சொல்லியிருக்கார்கள். இப்போ திருமுருகாற்றுப்படையிலேயே இப்போ போகணும்னு நினைக்கிறேன். இன்னுமே சிலப்பதிகாரத்துக்கு வராது. மலைமகள் மகனே மாற்றோர் கூற்றே வெற்றி வெல்வோர் கொற்றவை சிறுவ பலர் புகழ் நன்மொழி புலவர் ஏரே. புலவர் ஏறு. ஏறுன்னா காளமாட்டுக்கும் பேர், சிங்கத்துக்கும் பேர். ஏற்றுக்கொடி அப்படின்னா ரிஷபக்கொடி. ஏறுன்னா சிங்கம். எல்லா மிருகங்கள்லேயே பெருசாக இருக்கிறது, ராஜாவாக இருக்கிறதுக்கு ஏறுன்னு பேர். இந்த வரதனஞ்செய்ய பிள்ளைன்னு ஒரு புலவர் இருந்தார் 19ஆம் நூற்றாண்டில். வரதனஞ்செய்ய பிள்ளைன்னு ஒருத்தர், கருணீகர், சேலத்துக்காரர். வித்வான் கோர்ஸ் எல்லாம் படிக்காதவர் அவர். இந்த வித்வான் கோர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முந்தி இவருக்கு இவங்க அப்பா வயசு இருக்குது, இவங்க தாத்தா வயசு இருக்கும். நம்ம மயிலம் புலவருடைய தாத்தா வயசில் வரதனஞ்செய்ய பிள்ளை. வரலாறு காலத்துக்கு கொஞ்சம் பிந்தினவர். மகாத்மா மீனாட்சிவன் பிள்ளை காலத்தவர்னு வச்சுங்களேன். அவருக்கு பேர் புலவர் ஏறு வரதனஞ்செய்ய பிள்ளைன்னு பேர். அவர் ஒருத்தர் தான் பாப்புலராக அந்த பட்டத்தோடு விளங்கினவர். அதுக்கப்புறம் யாருக்கும் அந்த புலவர் ஏறுங்கிற பட்டம் யாருக்கும் அதிகமாக வழங்கினதா கொடுத்ததா தெரியலை. முருகப்பெருமான் சங்கப்புலவர்களுள்ளே ஏறாக இருந்தவன். புலவர் ஏரே அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருக. பெரும்பெயர் முருகன். முருகப்பெருமானுடைய பெயர் பெரும்பெயர், மகாவாக்கியம். வேதங்களில் அகம் பிரம்மாஸ்மி, பிரக்ஞானம் பிரம்மம், இப்படி 4 வேதத்திலையும் 4 தொடர்களை எடுத்துக்கொண்டு அதற்கு பேர் என்ன வச்சிருக்கார்கள்? மகாவாக்கியம். 4 வேதங்களிலும் 4 மகாவாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பது வேதாந்தம். அந்த மகாவாக்கியம்தான் பெரும்பெயர். முருகப்பெருமானுடைய பெயர் பெரும்பெயர் என்பதை நக்கீரர் திருமுருகாற்றுப்படையிலையும் சொல்கிறார், பரிபாடல்லையும் சொல்கிறார். இப்போ பரிபாடலை பற்றி உங்களுக்கு சொல்லணும். 10 பாட்டில் பரிபாடல் 1. திருமுருகாற்றுப்படை முதல்ல. 5 ஆற்றுப்படை. சிறுபானரை ஆற்றியது சிறுபான் ஆற்றுப்படை. பெருபானரை ஆற்றுப்படுத்தியது பெரும்பான் ஆற்றுப்படை. பேரே சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை. இந்த பாணர்கள் என்பவர்கள் இசைக்குடி மக்கள், இசை பாடி செல்பவர்கள். யாழ் மாதிரி அந்த காலத்தில் வாத்தியம் வாசிக்கிறார்கள். பாணர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இருந்தார், யாழ் வாசித்தார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் சைவத்தில், திருப்பாணாழ்வார் வைணவத்தில். வைணவத்தில் ஒரு ஆழ்வார் பெரியார் இருந்திருக்கார், திருப்பாணாழ்வார். சைவத்தில் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். இவர்கள்லாம் பாணர் மரபை சார்ந்தவர்கள். தொழிலாலும் பாணர், ஜாதியாலும் பாணர். இப்போ ஜாதியை பற்றி நம்ம ரொம்ப தெரிஞ்சே வேண்டாம்ப்பா. தொழிலால் பாணர். அந்த சிறுபானங்கிறவன் சிறு யாழ் வாசிப்பவன். சீரியாழ் பேரியாழ். பெரிய யாழ் வாசிப்பவன் பெரும்பாணன், சிறிய யாழ் வாசிப்பவன் சிறுபாணன். இப்போ யாழ் எப்படி இருக்குன்னா வீணை மாதிரி இருக்குன்னு சொன்னார்கள். இப்போ எப்படின்னா ஃபிடில் மாதிரி இருக்குன்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு. ஃபிடில்னு ஒரு வாத்தியம் வந்து இல்லை, பிற்காலத்து வாத்தியம். வீணை பழைய காலத்து வாத்தியம். இன்னிசை வீணையர் ஒரு பால், யாழினர் ஒரு பால். அதனால் வீணை வேற யாழ் வேறுன்னு தெரியுது. சில பேர் வீணையும் யாழ் ஒன்றுன்னே எழுதியிருக்கார்கள், பேசியிருக்கார்கள். பாட்டு வீணை ஒரு பக்கம் வாசித்தாங்களாம், யாழ் ஒரு பக்கம் வாசித்தாங்களாம். வீணை வாசித்ததெல்லாம் நம்ம காலத்து புலவர்கள்லாம் வீணை வாசிக்கிறவங்க.
இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கிறவங்கெல்லாம் வீணவாத்தியங்கள். பழைய காலத்து சங்க இலக்கியம், அந்த யாழ்ப்பாணரை பாடினார்கள். இது மனுஷனை பாடினது. இது பரிசிலுக்காக, இன்ன ராஜாவை பாடிப்போ உனக்கு பரிசில் கொடுப்பான் அப்படின்னு பெற்றான் ஒருவன் பெறாதான் ஒருவனுக்கு ஆற்றுப்படுத்துதல், ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஆற்றுப்படுத்துறது ரெக்கமெண்டேஷன், வழி சொல்கிறது. சார் நேராக போங்க, இந்த ஊருக்கு போங்க, நெய்வேலிக்கு போங்க, லிக்னைட் கார்பரேஷனுக்கு போங்க, இந்த சேர்மன்னு ஒரு பெரிய மனுஷன் இருக்கார், அவரை போய் நீங்கள் பாருங்கள், அவர்கிட்ட போகும்போதே ஒரு நல்ல வாழ்த்து கடிதம் எழுதிட்டு போங்க, அவர் உங்களுக்கு எல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனுஷங்கிட்ட ஆற்றுப்படுத்துகிறமே, அந்த மாதிரி புலவரை ஆற்றுப்படுத்தினார்கள், சிறுபான்றை ஆற்றுப்படுத்தினார்கள். இங்கே யாரை ஆற்றுப்படுத்தினார்னா, உங்களை எல்லாம் வேலுடையாம்பட்டில் இந்த திருப்புகழ் மாநாட்டில் கலந்து எல்லாத்தையும் முருகப்பெருமானிடத்தில் அன்றைக்கு ஆற்றுப்படுத்தி பாடினார் நக்கீரர். இன்றைக்கு இந்த ஆற்றுப்படை ரெக்கமெண்டேஷன் சென்றுகிட்டு இருக்கு. முருகப்பெருமானிடத்திலே ஆற்றுப்படுத்தியது பக்தர்களை முருகப்பெருமானிடத்திலே ஆற்றுப்படுத்தியது முருகாற்றுப்படை. யார்கிட்ட ஆற்றுப்படுத்துகிறாங்க? முருகன்கிட்ட. சிறுபாணன் ஆற்றுப்படுத்தப்பட்டவன், சிறுபான் ஆற்றுப்படை. பெரும்பாணன் ஆற்றுப்படுத்தப்பட்டவன், பெரும்பான் ஆற்றுப்படை. இங்கே முருகன் ஆற்றுப்படுத்தப்பட்டவன் அல்ல, முருகன் இடத்துல பக்தன் ஆற்றுப்படுத்துகிறான். ஆனால் பேரு முருகாற்றுப்படைன்னு வந்தது. இன்னொரு ஆற்றுப்படை கடைசியாக வருது, மலைபடுகடாம். அது புலவர் ஆற்றுப்படுத்தினது, அதுக்கு புலவர் ஆற்றுப்படைன்னு ஒரு பேர். இந்த பேர் வச்சிருக்கிறதுலே நுட்பங்கள். ஒன்னொன்றுக்கும் ஒரு பேசேஜ் எழுதலாம், ஒரு கட்டுரை எழுதலாம், ஒரு குறு நூலே விரித்து எழுதலாம். அவ்வளவு சிறப்புடைய செய்தி. இன்னும் சில செய்திகளை சொல்லி உங்களுக்கு முடிக்கணும்னு நினைக்கிறேன். வள்ளற் பெருமான் முருகப்பெருமானை எப்படி பார்க்குறார் அப்படிங்கிறத சொல்லி உங்களுக்கு முடிக்கணும். முருகன்னா அழகன்னு பேர். 3 பேர் முருகனுக்கு, எத்தனையோ பேர் உண்டு. ஒரு நாமம் ஓருருவம் இல்லாய்க்கு 1000 திருநாமம் பாடி தெள்ளேரம் கொட்டோமோ. கடவுளுக்கு உண்மையில ஒரு பேர் கிடையாது, ஒரு உருவம் கிடையாது, ஒரு பேர் கிடையாது. ஆனால் பல பேரும் பலமும் ஏன் கற்பித்திருக்கிறார்கள், காட்டியிருக்கார்கள் என்றால், உருவத்தை காட்டினா தான் புரியும். அருவத்திலிருந்து உருவத்துக்கு போக முடியாது, உருவத்திலிருந்து அருவத்துக்கு போக வேணும். உருவத்தை வழிபட்டு அருவத்துக்கு போக வேணும். அதனால தான் சொன்னார்கள், பேரில்லாத கடவுளை வழிபட்டு பேர் சொல்ல ஒரு கடவுளை விட்டு பேர் இல்லாததுக்கு போக வேணும். அதுதான் உங்களுக்கு படிமுறை. அதனால் 3 பேர் சிறந்த பேர். ஸ்கந்தன் சம்ஸ்கிருதம், கந்தபுராணம் தமிழ். தமிழில் காணா இந்தன்னா தானா. அதுக்கு மூல நூல் சம்ஸ்கிருதத்தில் ஸ்காந்தம். இசன்னா காவன்னா இந்தன்னா மண்ணா. அங்கே சம்ஸ்கிருதத்தில் இசன்னா முன்னாடி சேர்ந்துக்கும். அந்த ஸ்காந்தம் தான் பெரிய புராணம் இருக்குது. அதிலிருந்து வந்தது கந்த புராணம். முருகன் தமிழ் பேர். திருவிக்க போன்றவர்கள் நம்ம முருகாற்றுப்படையில் முருகன் தான் சொல்லியிருக்கு, கந்தன் சொல்லியிருக்கு. சுப்பிரமணியன்னு ஒரு பேர் எங்கிருந்து வந்தது? சுப்பிரமணியன். சுப்பிரமணியன்னா என்ன அர்த்தம்? மணி. மணிக்கு என்ன தகுதி? மணி அடிக்கும், சவுண்டு கொடுக்கும், மணி அடிக்கும். அடிக்கிறோம் கோயிலில், சாமிக்கு பூஜையில் மணி அடிக்கிறோம், இது அடிக்கிற மணி. அப்புறம் பொன்மணி, வைரமணி, தங்கமணி, ரத்தனமணி, நவரத்தனமணி, இதெல்லாம் அடிக்குதா? சவுண்டு கொடுக்குதா? ஒளி வீசுது. மணி ஒளி வீசும், மணி ஒளி வீசும். ஒளி ஒளின்னா லைட், ஒளின்னா சவுண்டு. மணிக்கு சவுண்டும் உண்டு,
லைட்டும் உண்டு. இந்த ரெண்டு சேர்ந்த மணி சுப்பிரமணி. சுப்பிரமணின்னு சொன்னால் சூப்பர்மணின்னு அர்த்தம். சுப்ரங்கிறது சம்ஸ்கிருதம், சூப்பருங்கிறது இங்கிலீஷு. சூப்பருங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் என்ன அர்த்தமோ, என்ன புஷ்டியோ, அர்த்த புஷ்டி, சூப்பருங்கிற வார்த்தையில் என்ன பொருள் பொதிந்திருக்கிறதோ அவ்வளவு பொருள் சுப்ரங்கிறதுல பொதிந்திருக்கு. அதனால சுப்பிரமணியம் என்பது சூப்பர்மணி, சுப்பிரமணி அப்படி வச்சுக்கணும் நீங்கள். இப்போ சூப்பருங்கிற வார்த்தை உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா? உங்கள் அப்பாவுக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கும் ஒரு 25 வருஷத்துக்கு முந்தி தெரியாது. இப்போ சமீப காலத்தில் இந்த சூப்பருங்கிற வார்த்தை ரொம்ப போயிடுச்சு, எங்கெங்கே போயிடுச்சு. நம்ம பேரன் பேத்திகளுக்கு சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்குன்னு நம்ம பேரன் பேத்தி இப்போ சூப்பர் லைஃப்பில் இருக்கு. இந்த சூப்பருங்கிற வார்த்தை தான் சுப்பீரியர், சூப்பர் மோஸ்ட். இந்த சூப்பருங்கிற வார்த்தையை ஒரு 65-70 வருஷத்துக்கு முந்தியே அரவிந்தர் தான் சூப்பர் மேன், சூப்பர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி இந்த சூப்பருங்கிற வார்த்தையை இந்த நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் ரொம்ப எடுத்து விரித்து ஆன்மீகத்தில் கொண்டாந்து கனெக்ட் பண்ண ஆள் அரவிந்தர் தான். சூப்பர், அந்த சூப்பர் மணி. சுப்பிரமணியா சொல்கிறோம், சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம். வேதத்தில் முருகன்கிற வார்த்தை வராது, சம்ஸ்கிருதத்திலையும் கந்தன்கிற வார்த்தையோட சரி. சுப்பிரமணியம்ங்கிற வார்த்தை வேதத்தில் வர்ற வசோல். அந்த வேதத்தில் எப்படி வருதுன்னா சுப்பிரமணின்னு வரல, சுப்பிரமணி ஓம், சுப்பிரமணி ஓம் அப்படின்னு வருது. சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம், சுப்பிரமணியோட ஓங்காரத்தை சேர்த்து சொல்கிறது தான் சுப்பிரமணியோம். இதை ஒரு தரம் சொன்னால் போதாது, 3 தரம் சொல்லணும். சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம். கோயிலில் முருகன் சுப்பிரமணிய சாமி கோயிலில் அர்ச்சனை பண்ணும்போது இந்த அர்ச்சகர் அஷ்டோத்திரம் சொல்லுவார். அப்போ சொல்லும்போது நீங்கள் கவனித்து கேட்கணும். சாமி பார்க்கும்போது அர்த்தமெல்லாம் பார்க்கக்கூடாது. சாமி பார்க்கும்போது சாமியை கவனிக்கக்கூடிய ஐயர் கண்ணு நொல்லையாக இருக்கா, ஐயர் கண்ணு சிவப்பாக இருக்கா, வேட்டியை ஒழுங்காக கட்டியிருக்காரா, பூணெல்லாம் ஒழுங்காக போட்டிருக்காரா, இதெல்லாம் பார்க்கக்கூடாது. எய்த்து வீட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அந்த பையன் என்ன பண்ணுறா, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. பக்கத்தில் சென்ட்டு போட்டுக்கிட்டு நின்னாங்கன்னா உங்களுக்கு வாசனை தெரியப்படாது. பக்கத்தில் ஒருத்தர் சென்ட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு வாசனை தெரியப்படாது. சாமி சந்நிதியில் வணங்கும் போது கண்ணு தான் வேலை செய்யணும், காது வேலை செய்யப்படாது, மூக்கு வேலை செய்யப்படாது, நாக்கு வேலை செய்யப்படாது. இதைத்தான் 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள ஒரு வார்த்தையில சொல்றார். 5 அறிவுகளும் 4 கண்ணோட சேர்ந்து கண்ணு தான் பார்க்கணும், மூக்கு வாசனையே தெரியக்கூடாது, அப்படி பார்க்கணுமா. சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம். நீங்கள் அர்ச்சனை பண்ணும்போது ஒரு நாள் விதி விலக்காக நீங்கள் அர்த்தம் பார்க்காமல கவனிச்சுக்கிட்டே வாங்க. இல்லைன்னா அந்த அஷ்டோத்திர சாநாம புஸ்தகத்தை வாங்கி பார்த்துருங்க. அதில் சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம் முடிக்கலாமா, சுப்பிரமணியோம் சுப்பிரமணியம்னு 3 தடவை சொல்லுவார். இப்போ கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இப்போ சுப்பிரமணியம் அப்படின்னு சொன்னால் 2 பிள்ளைக சிவபெருமானுக்கு. ஒருத்தர் பிள்ளையார், இன்னொருத்தர் முருகன். இதில் முந்தி பிறந்தவர் யார், பிந்தி வந்தவர் யார்? முந்தி பிறந்தவர் யார், பிந்தி வந்தவர் யார்? விநாயகர் தான் முந்தி வந்தவர், பிறந்தவர். 2வது பிறந்தவர் பிள்ளையார். இந்த 2 பேரும் பௌத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல, வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள் அல்ல. முருகன் உற்பத்தி ஒரு மாதிரி, விநாயகர் உற்பத்தி ஒரு மாதிரி. இன்னைக்கு பிள்ளையார்னு சொன்னால் விநாயகரைத்தான் தெரியும், பிள்ளையார்னு விநாயகருக்கு பேர். ஆனால் ஒரே பிள்ளை தான் சிவபெருமானுக்கு பழைய காலத்தில், அது முருகன். முருகனுக்கு தான் பிள்ளையார்னு பேர்.
பிள்ளை பெருமான் என்னும் பேராளா. பிள்ளை பெருமான் சிவபெருமானுக்கு பிள்ளை பெருமான் முருகன். பிள்ளை பெருமான் என்னும் பேராளா என்று அவனை பாடியிருக்கார்கள். அவன் ஒருத்தன் தான் பிள்ளை, மற்ற பிள்ளைகள்லாம் அணிப்பிள்ளை தென்னம்பிள்ளை மாதிரி வச்சுக்கலாம். பின்ன என்ன பண்ணார்கள், விநாயகரை சொல்லும்போது இவரை மூத்த பிள்ளையார்னு சொல்லிட்டு அவரை இளைய பிள்ளையார்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ பிள்ளையார்னா விநாயகர் தான் மூத்த பிள்ளையார். அவருக்கு மூத்த பிள்ளைன்னு ஏன் பேர் வச்சாங்க? அவர் இந்த தம்பியில் சேர்த்த உடனே இந்த பேர் வந்தது. அதனால் முருக வழிபாட்டினுடைய பழமை விநாயகர் வழிபாட்டுக்கு வராது. விநாயகர் வழிபாடு பின்ன, முருக வழிபாடு முன்னே, ஒளி வழிபாடு பின்னே, ஒளி வழிபாடு முன்னே. இந்த ஒளி சவுண்ட் அண்ட் லைட்டினுடைய தத்துவமே இதுதான். ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த தத்துவத்தை நன்றாக கவனித்துக் கொள்ள வேணும். கடவுள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட, மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட, சர்வ வல்லமையுடைய, எல்லாவற்றையும் ஆட்சி செய்கிற ஒரு மாபெரும் சக்தியாக கடவுள் இருக்கிறார். ஒரு ஆற்றல், இயற்கை பேராற்றல். அந்த இயற்கை பேராற்றலுக்கு தான் கடவுள்னு பேர். அது திருமுருகாற்றுப்படையில் இயவுள்னு சொல்லியிருக்கு. ஒரு இடத்துல இயவுள், சங்க இலக்கியங்களில் இயவுள்னு சொல்லியிருக்கு. இயவுள் என்பது இலக்கிய யூசேஜ். கடவுள்னு சொல்கிறது நம்ம சமய உலகத்தில் சொல்கிறோம். அந்த கடவுளுக்கு அது காமாக இருக்கும்போது அதுக்கு சிவம்னு பேர். அது வேலை செய்யும்போது அதுக்கு சக்தின்னு பேர். சிவம் அமைதி நிலை, சக்தி ஆற்றல் நிலை. சிவம் வேறல்ல, சக்தி வேறல்ல. சக்திதான் சிவத்தை ஈன்றும், சிவம் சக்தி தன்னை ஈன்றும், பால்மொழி கண்ணியாகும், பவன் பிரம்மச்சாரியாகும் அப்படிங்கிறது சைவ சாஸ்திரம். பார்வதி கன்னி, சிவபெருமான் பிரம்மச்சாரி. இந்த ரெண்டு பேரும், சிவபெருமானாகிய பிரம்மச்சாரியம் இந்த கன்னியாகிய பார்வதியும் சேர்ந்து உலகத்தை எல்லாம் பெற்றார்கள். அப்படி பெற்றும் இன்னும் நித்திய பிரம்மச்சாரியாக சிவபெருமான் இருக்கார். நித்திய கன்னியா கன்னியாகுமரிங்கிற பேரில் இருக்கார். இன்னும் சக்தி, சிவமும் சக்தி தான். அமைதி நிலை, ஆற்றல் நிலை. இந்த சிவபெருமான் ரெண்டு நிலையிலிருந்து வேலை செய்கிறார். அமைதி நிலையில் கம்முன்னு இருக்கார். அது கரண்ட் இல்லாத மாதிரி. இப்போ எலக்ட்ரிசிட்டி வந்துடுச்சு, மைக் வந்துடுச்சு, பவர் கட்டு மாதிரி அமைதி நிலை. அமைதியாக இருக்கும், ஒரு வேலையும் ஃபங்க்ஷன் பண்ணாது. ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பித்தது எக்கச்சக்கமாக ஃபங்க்ஷன் பண்ணோம். என்றைக்கு சிவபெருமான் ஃபங்க்ஷன் பண்ணி சக்தியை அனுசரித்து வேலை செய்ய ஆரம்பித்தாரோ அன்றிலிருந்து சக்தி சாம்ராஜ்யம் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. சிவத்தை யார் நடத்துகிறார்னா, சக்தி யார் நடத்துகிறார்னா சிவன் தான் நடத்துகிறார். சக்தி ஆற்றல் கண்ணுக்கு தெரியும், சிவம் கண்ணுக்கு தெரியாது. சிவம் சக்தியாக இருந்து நடத்துகிறது. இந்த சக்தியும் சிவமும் டைரக்டாக தானே வேலை செய்யப்படாதுன்னு ரெண்டு கருவிகள் வச்சிருக்கார்கள். ரெண்டு ஆற்றல்கள். தி மேஜர் ஆற்றல் சக்தி சிவம். அதுக்கு அடுத்தது மைனர் ஆற்றல் அவருடைய பிள்ளைகளாக வெளியக்கூடியது தான் பிள்ளையாரும் முருகனும். பிள்ளையார் ஒலிக்கடவுள், காட் ஆஃப் சவுண்டு. முருகன் காட் ஆஃப் லைட், ஒளிக்கடவுள். சவுண்ட் அண்ட் லைட். உலகத்தில் சவுண்டு இல்லைன்னா என்ன ஆகும்னு நினச்சிங்க. உலகத்தில் சவுண்டே இல்லை, யாரும் அம்மானு பேச முடியாது, வாயே திறக்க முடியாது. சவுண்டு இல்லைன்னா உலகமே ஊமையாக இருக்கும். லைட் இல்லைன்னா என்ன ஆகும்? உலகமே குருடாக இருக்கும். கண் இல்லைன்னா உலகம் பூரா குருடு, உயிர்கள் பூரா குருடு, யாரும் எதையுமே பார்க்க முடியாது, ஒரே டார்க்னஸ். பிளாக் ஹோல்னு சொல்கிறான்ல, பிளாக் ஹோல் தியரியிலிருந்து உலகம் வந்ததுங்கிறானே, அந்த பிளாக் ஹோல் மாதிரி இருக்கும் குருடு. இதுதான் குருடும் செவிடும் சேர்ந்து கூத்து பார்க்க போன கதை. அதனால் லைட்டை வச்சு உலகத்தை ஆட்சி படைக்கிறான் இறைவன், சவுண்டை வச்சு ஆட்டி படைக்கிறான் இறைவன். ரெண்டு சக்திகள். ஒரு சக்தியை முருகன் என்று பெயர் வைத்தார்கள், ஒரு சக்தியை விநாயகர் என்று பெயர் வைத்தார்கள். ரெண்டு சக்திக்கு வாகன ஏற்பாடு பண்ணார்கள்.
ஒரு சக்திக்கு கருப்பாக பெருச்சாளி மூஞ்சூறு வாகனம் ஏற்பாடு பண்ணார்கள். இன்னொரு சக்திக்கு பறக்கிற மயில் ஏற்பாடு பண்ணார்கள். மயில் ஒளி உடையது. இந்த யானை நிறம் பிள்ளையாரே யானை கலர். அது யானை ஸ்லோ ஸ்பீடில் தான் போகும், ஹை ஸ்பீடில் போகாது. அதுக்கு வாகனம் வேறு, மூஞ்சூறு எலி. இதெல்லாம் எதனால் வச்சாருன்னா இந்த ஒளி என்ற தத்துவமும் ஒளி என்ற தத்துவமும் போகிற வேகத்தை கொண்டு இந்த வாகனத்தை ஏற்பாடு பண்ணி வச்சார்கள். ஒளியின் வேகம், ஒளியின் வேகம். இந்த வேகத்தை ஸ்பீடுன்னு சொல்கிறதில்லை. இந்த ஸ்பீடுன்னு சொல்கிறோம், கார் போகிற வேகம், மோட்டார் சைக்கிள் போகிற வேகம், டூ வீலர் போகிற வேகம்லாம் ஸ்பீடு. ஆனால் சவுண்ட் அண்ட் லைட்டு போகிற வேகத்துக்கு பேர் வெலாசிட்டி. வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு, வெலாசிட்டி ஆஃப் லைட். லைட்டு வந்து பெர் செகண்டு 1,84,300 மைல் போகும். இப்போ நம்ம பேசுகிறனே, என் வாயிலிருந்து வர்ற சத்தம் ஒரு செகண்டில் 1,86,300 மைல் பிரயாணம் பண்ணோம். ஒளி சவுண்ட் இருக்கே, இது 1087 அடிக்குத்தான் போகும். சவுண்டு அடிக்கணக்கில் போகும், லைட்டு மைல் கணக்கில் போகும். அது 1,83,000 மைல், இது 1083 அடி. இடியும் மின்னலும் அட் ஏ டைம் தோணும். இடி இடிக்கும் போதே மின்னல் தோணும். மின்னல் மின்ன இடி இடிக்கும். இடியும் மின்னலும் ஒரே செகண்டில் தோன்றது. ஆனால் மின்னல் நம்ம கண்ணுக்கு மின்ன தெரியும், ஒரு 2-3 நிமிஷம் கழித்து தான் இடி சத்தம் காதுக்கு வரும். ஏன்னா எங்கேயோ இடிக்கிற மின்னல் இடி, அதனுடைய இடி ஓசை, மேக முழக்கம், அந்த இடி ஓசை நம்ம காதுக்கு ஸ்லோவாக வருது. ஆனால் அந்த இடி இடிக்கிறதுனால ஏற்படுகிற மின்னலுடைய வெளிச்சம் எர்லியராக வந்து கண்ணுக்கு படுது. அதனாலே ஒளியும் ஒளியை வைத்து கொண்டு உலகத்தை ஆட்சி பண்ணுறார். அதனால் இந்த பிள்ளையாரே முருகனை வச்சு ஆட்சி பண்ணுறார். இதைத்தான் சிவபெருமானுக்கு ஒரு கையில் என்ன சொன்னீங்க, தீப்பந்தம். சிவபெருமானுடைய கையில் என்ன இருக்குது, தீப்பந்தம், அதுதான் லைட். இன்னொரு கையில் என்ன இருக்குது, அதுதான் லைட். இந்த சிவபெருமானுடைய ஒரு கைக்குள்ள கைப்பிடியில், ஒரு கைப்பிடியில் இந்த சவுண்டு லைட்டு இருக்குது. இந்த சவுண்டு லைட்டே காடுன்னு நினச்சிருப்பாரு நீங்கள். சவுண்டு லைட்டே காடுனா இந்த மைக்கை வச்சவெல்லாம் காடு, இந்த லைட்டை போட்டவெல்லாம் காடு. இப்போ அந்த காடுக்கு நன்றி சொல்கிறீங்களோ இல்லையோ, இப்போ கூட்டம் கலையும் போது ஒலிபெருக்கி வச்சவனுக்கு, லைட்டு போட்டவனுக்கு நிச்சயம் நம்ம இவர் கென்னடி நன்றி சொல்லிடுவார். நன்றி சொல்லலைன்னா கோச்சுவாங்க, அடுத்த வருஷம் நல்லா வைக்க மாட்டாங்கய்யா அப்படின்னு. ஒலி ஒலி. அதனால இந்த ஒலி என்பது, பெருமாள் சும்மா இருக்காரா, வைஷ்ணவன் ஏமாந்துடாதீங்க. பெருமாள் வந்து சங்கு சக்கரமாக வச்சுருக்கார். பெருமாள்கள் இருக்க சங்கு தான் ஒலி. சங்கநாதம் அவர் கையில் வச்சுருக்கார், கிரிப்பில் வச்சுருக்கார், பிடிச்சிக்கிட்டு இருக்கார். இன்னொரு கிரிப்பில் சக்கரத்தை வச்சுருக்கார், சக்கரம் ஒளி. அதனாலே இந்த தத்துவங்களைத்தான் முருகனாக காட்டினார்கள். 6 முகம் என்பது 6 ஆதாரங்களில், மூலாதாரம், சோதிட்டாதம், மணிபூரகம், அநாகதம், விசித்தி ஆக்ஞை, 6 ஆதாரங்களில் இறைவன் ஒளியாக இருப்பதை 6 ஆதாரமாக 6 முகமாக காட்டினார்கள். வேல், மயில், கோழிக்கொடி, இதுக்கெல்லாம் ஒன்றொன்றும் தத்துவ கருத்துக்கள் உண்டு என்பதை சொல்லி, தத்துவம் அறிஞர்களுக்குரியது, உருவபேதங்கள் இதெல்லாம் பொதுமக்களுக்குரியது. அதனால் பொதுமக்களுக்குரியதுங்கிறதுனால நீங்கள் 6 முகம்னா கேலி பண்ணப்படாது. எப்படி படுத்திருப்பார், எப்படி தூங்குவார், தலைவனை எப்படி வச்சிருப்பார், இதெல்லாம் நினைக்கக்கூடாது. ஒருத்தர் கேட்டார், 6 முகத்தோடு ஒரு புள்ள பிறந்தா வச்சுக்குவீங்களான்னு கேட்டார். பேரண்ட்ஸ் வச்சுக்குவாங்களான்னாரு. இந்த சிந்தனையெல்லாம் விட, இந்த கிருத்திருவமான கோணல் சிந்தனைலாம் கூடாது. அட் ஏ டைம் 4 பக்கமும் பார்க்குறவன், கிழக்கையும் பார்ப்பான், மேற்கையும் பார்ப்பான், தெற்கையும் பார்ப்பான், வடக்கையும் பார்ப்பான், திரும்பி பார்க்க மாட்டான், மேலையும் பார்ப்பான், கீழையும் பார்ப்பான். உலகமெங்கும் கண்ணாக உடையவன், உலகமெங்கும் விளங்குபவன் என்பதாலே தத்துவங்களை காட்டியிருக்கிறார்கள். அந்த தத்துவங்களை அனுஷ்டித்து முருகப்பெருமானை வழிபட்டு நாம் ஓம் என்று சொல்லி உருவத்தில் ஆரம்பித்து அருவ நிலைக்கு வர வேண்டும் என்பது வரலாறுடைய கருத்து. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி
தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அடிய ஆதரவில் ஆலோசனையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த மாநாட்டு பற்றிய ஒரு கருத்து, ஆடவரில் ஒருவர் மகளிரில் ஒருவர் 1 நிமிஷம் கருத்து சொல்லணும். சொல்லி முடிச்ச உடனே நன்றி உரை, வாழ்த்து, நல்லா இருந்தா நல்லா இருந்துன்னு சொல்லலாம். விழாவை கொண்டாடிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, வாழ்க வளமுடன். இந்த மாநாடு ரொம்ப சிறப்பாக இருந்தது. இவ்வளோ அருமையான சொற்பொழிவுகள்லாம் ஒரே சமயத்தில் கேட்குறதுக்கு ஒரு பெரிய அரிய வாய்ப்பு. இது எல்லாருக்கும் கிடைக்காது. இது கிடைச்சதுக்கு முக்கியமாக நம்ம எல்லாருமே ஒரு பெரிய பேறு பெற்றவங்களால தான் இது கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். அடுத்தது ஐயா இன்னைக்கு விஞ்ஞானபூர்வமாக கடைசியாக நமக்கு முடிச்சிருக்கிறாங்க. மெய்ஞானத்தில் ஆரம்பித்து சமய இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள் எல்லாத்துலேயும் ஆரம்பித்து கடைசியாக நமக்கு அந்த தத்துவத்தை சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். அதுதான் ரொம்ப அற்புதமாக இருந்தது. நம்ம அறிவு நிலையில் தாழ்ந்து இருந்த காலத்தில் அதெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க உருவத்தில். அதுக்கு உண்மையான விளக்கம் என்ன அப்படின்ற மெய்ப்பொருள் விளக்கத்தை ஐயா நமக்கு சொல்லும் பொழுது ரொம்ப பெருமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஸ்பீச் கேட்குறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். வாழ்க வளமுடன். ஏற்பாடு செய்ததுக்கு ஒத்துழைத்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சென்னை, வடலூர் போன்ற பண்ருட்டி பல ஊர்களிலிருந்து நண்பர்கள், சிறப்பு பேச்சாளர்கள், சிங்கப்பூர்லேருந்து ஒருவர் வந்திருக்கார். பல ஊர்களிலிருந்து, இந்த மாவட்டத்தில் பல பகுதியிலிருந்து அன்பர்கள், அடியார் பெருமக்கள் இந்த மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற சொற்பொழிவாற்றிய, இன்னிசை இசைத்த, உதவிகள் செய்த உங்கள் அனைவரது திருப்பாதங்களுக்கும் சிவனடியார் திருக்கூட்டத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருமுருக பக்தர்களுடைய தொண்டு மறக்க இயலாதது. நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல அன்பர்கள் உதவி செய்தார்கள். நான் புக் ஸ்டால் ஒன்று தான் போடுவாங்க அப்படின்னு நினச்சேன். நம்ம கேட்காம 4 புக் ஸ்டால் போட்டிருக்காங்க. முருகனோட திருவுருள் தான். நம்ம அவங்களெல்லாம் கூப்பிடவே இல்லை. மாநாடு நடக்கிறங்கிற செய்தி அவங்களுக்கு சொன்னோம். அவங்களே இல்லை அடியார் பெருமக்கள் வரும்போது அவங்களுக்கு இந்த செய்தியெல்லாம் நாங்கள் சொல்லணும், அவங்க பயன்பெறணும் அப்படின்னு தானாக முன் உதவி செஞ்சுருக்காங்க. நெய்வேலியில் பல பகுதியிலிருந்து இந்த மாநாட்டிற்கு நமக்கு உதவிகள் செய்தார்கள். மேலும் உதவிகள் செய்ய காத்திருக்கிறார்கள். நீங்கள் உதவி செய்வதை நாங்களும் ஏற்றுக்கொள்ள காத்திருக்கிறோம். அற்புதமான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த உங்கள் அனைவருக்கும் உங்களது திருப்பாதங்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சுவாமி கடைசியாக ஒன்று சொன்னார். ஒருத்தர் ஆறுமுகன்னா அர்த்தம் சொன்னார். சுவாமி புதுசாக சொன்னார், சுப்பிரமணியன்னா சூப்பர். மாநாட்டினுடைய நிறைவு சூப்பராக இருந்தது என்று கருதி மாநாட்டுக்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை, நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் ஹரஹர சிவ சிவ சுப்பிரமணியம் 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 ஹரஹர சிவ சிவ சுப்பிரமணியம். அணுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக மாதோ தென்னாடுடைய சிவனே போற்றி.